السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. قال نبينا صلى الله عليه وسلم من قام في ليلة القدر إيمانا احتسابا غفر له ما تقدم من ذنبك وما تأخر. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தினுடைய கடைசி 26 நோன்புகளை முடித்து 27வது தராவியை முடித்து 6666 வசனங்களையும் 30 ஜுசுக்களையும் முடித்துட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே கூலி பெறுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 26 நோன்புகளையும் ஏற்று 27வது தராவியையும் ஏற்றுக்கொண்டு இதற்கு இடையிலே செய்யப்பட்ட பகலிலே இரவிலே செய்யப்பட்ட சிறிய பெரிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குறைந்த ஆயுள் அல்லாஹ் நமக்கு குறைந்த ஆயுளை கொடுத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 1000 வயசு கொடுத்திருந்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 950 வயது கொடுத்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 950 வயசு கொடுத்தான். நமக்கு 60 to 70. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 60லிருந்து 70 வரைக்கும் என்னுடைய உம்மத்துமார்கள் ஹயாத் அவ்வளவுதான்டாங்க. நமக்கு 50 தாண்டி 60 தாண்டினாலே நம்ம போனஸ்ல போயிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். கண்ணியத்திற்குரியவர்களே, கம்மியான ஆயுள், அதுலயே நாம என்ன செய்வோம்னு சொன்னா, ஆயுள் கம்மியா இருந்தா கூட முந்தைய சமுதாயங்கள் என்ன செய்வாங்க, ஃபிரௌன் மௌத்தா போன வயசு 400 வயசாம். 400 வயசுல மௌத்தா போனா அதுவே கஷ்டமா அவனுக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, 40 வயசுல மௌத்தா போனா நமக்கு கஷ்டமா இருக்கா இல்லையா? பிறக்கட குழந்தையே மௌத்தா போகுது, 4 வயசுல மௌத்தா போகுது. கண்ணியத்திற்குரியவர்களே, மரணம் என்பது மிக நெருக்கமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற விசேஷமான நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால், லைலத்துல் கத்ர் இரவை கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால், இன்றைய இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம், அல்லது வரக்கூடிய 29வது இரவு லைலத்துல் கத்ராக இருக்கலாம், அல்லது இதற்கு முன்னால் போன 25வது இரவு லைலத்துல் கத்ராக இருந்திருக்கலாம், அதற்கு முன்னால் 23வது இரவு லைலத்துல் கத்ராக இருந்திருக்கலாம், 21வது இரவும் இருந்திருக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கண்ணியமான நாட்கள், புனிதமான நாட்கள், இது கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த இரவுகள்ல நாம் என்ன செய்யணும்? ஏன்னு சொன்னா, இந்த இரவுல நாம நின்று வணங்கினால், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன், நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்தவர்களாக, இஹ்திசாபன் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையும் அவன் மீது பாசத்தையும் வைத்தவர்களாக யார் வணங்குகிறார்களோ அவர்கள் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிக்க, அவர்களின் முன்பாவங்கள் பின்பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ் தஆலா பாவத்தை இன்னைக்கு நிறைய பேர்களுக்கு மன்னிக்கிறேன்றான் அல்லாஹ். இன்னைக்கு இரவுல லைலத்துல் கத்ர் இரவுல, அது எந்த ஒற்றை இரவாக இருந்தாலும் சரி, அந்த இரவுகளிலே அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ரை ஒளிச்சு வச்சிருக்கிறான். அதுல நீங்க எந்த இரவை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த 5 இரவுகளையும் கரெக்டாக பயன்படுத்தி இருக்க வேண்டும்.
கண்ணியத்திற்குரியவர்களே, அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்கின்ற நேரத்திலே யாரெல்லாம் பள்ளிவாசலில் ஏத்திகாப் இருக்கிறார்களோ அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவு கிடைக்கும். ஒரு இரவு கிடைத்தால் 83 ஆண்டுகள் அமல் செய்த நன்மைகள். 83 ஆண்டுகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம தொழுக ஆரம்பிச்சிருப்பதே 25 அல்லது 30 வயசு அல்லது 40 வயசு அல்லது 50 வயசுல தான் தொழ ஆரம்பிச்சிருப்போம். நமக்கு எத்தனை லைலத்துல் கத்ர் கிடைச்சிருக்கும் யோசித்து பாருங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அவங்க துவா செய்வாங்களா, யா அல்லாஹ் எனக்கு 100 ரமலான் கிடைக்க வேண்டும் என்று துவா செய்வாங்க. 100 ரமலான் கிடைக்க வேண்டும். அப்ப அவர் எவ்வளவு வாழ்ந்திருப்பாரு. நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹுக்கு துவா செஞ்சாங்களாம். 3 துவா செஞ்சாங்க அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு. யா அல்லாஹ் அனஸிற்கு ஆயுளை நீட்டி கொடு. 110 வயசு வாழ்ந்தாரு. யா அல்லாஹ் அவரோட குழந்தைகளை நிறைய கொடு. 100 குழந்தைகள், பேரம் பேத்திலாம் 100 பேர் வந்தாங்க. யா அல்லாஹ் அவருடைய வருமானத்துல டபுள் மடங்கு கொடுன்ட்டான்ல. ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க, அவருடைய வருமானத்துல டபுள் கொடுத்துருன்னு கேட்டாங்க. அவர்களுக்கு என்ன கிடைச்சது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 110 வயசுக்கு மேல வாழ்ந்தாரு. அதுக்கு பின்னால 100 பிள்ளைகள், அவர்கள் பேர குழந்தைகளிலிருந்து எல்லாம் எடுத்து பார்த்தா 100 பேர குழந்தைகள் எல்லாம் வந்து நிறைய கூட்டமே, அவங்க பின்னாடி ஒரு சமுதாயமே நிற்கும். அவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றார்கள். ஆனால் அந்த சமுதாயத்தில் பாக்கியம் பெற்ற மதீனாவிலே இருந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய ஒவ்வொரு வருடமும் அவர்கள் தோட்டத்திலே 2 மகசூல்கள் வருமாம். எல்லாத்துக்கும் ஒரு மகசூல் தான் கிடைக்குமா, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அறுவடை. ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு 2 அறுவடை கிடைத்ததாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பேற்பட்ட அந்த அனஸ் ரலியல்லாஹு கேட்டாங்களாம், எனக்கு 100 ரமலான் கிடைக்க வேண்டும் என்று கேட்டாங்களாம். நாம் எத்தனை ரமலானை பெற்றிருக்கிறோம்? ரமலானிலே நாம் நோன்பு எத்தனை வைத்திருக்கிறோம்? ரமலானிலே எத்தனை காலங்கள் இரவு காலங்களிலே வணங்கி இருக்கிறோம்? ரப்பை நினைத்து ஒரு நாளாவது, நாம் தப்பை நினைத்து ஒரு நாளாவது வணங்கி இருக்கிறோமா? ரப்பை நினைத்தாவது தப்பை நினைத்தாவது வணங்கி இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு மிக இலகுவாக வைத்திருக்கிறான் இஸ்லாத்தை. எந்த செலவும் இல்லை வணங்குறதுக்கு. கை கால கழுவிட்டு உள்ள வந்துட வேண்டியதான், ஒளி செஞ்சுட்டு உள்ள வர வேண்டியதான், எந்த செலவுகள் எதுவுமே இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவுகளிலே நீங்கள் உங்கள் வணக்கங்களை அதிகப்படுத்துங்கள். அது மட்டுமல்ல, பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள், நரக விடுதலைக்காக வேண்டி கேளுங்கள். அல்லாஹும்ம அத்திக்னா மினன்னார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். நரகத்திலிருந்து விடுதலை வேண்டும், சொர்க்கத்திற்குள்ளே நுழைய வேண்டும் என்று கேளுங்கள், கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு சிறப்பிற்குண்டான இந்த இரவை நாம் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா சில இடங்களை பரக்கத்தா வச்சிருக்கிறான், சில நேரங்களை பரக்கத்தா வச்சிருக்கிறான், சில நாட்களை பரக்கத்தா வச்சிருக்கிறான். மக்காவுக்கு போனோம்னு சொன்னா 2 ரக்காத்து தொழுதா 2 லட்சம் தொழுத நன்மை. மதீனாவுக்கு போனோம்னு சொன்னா 2 ரக்காத்து தொழுதா 1 லட்சம் தொழுத நன்மை கிடைக்கும். அதே பைத்துல் முகத்தஸ் பாலஸ்தீனத்திற்கு போனோம் என்று சொன்னால் அங்க 25,000 மடங்கு நன்மைகள் கிடைக்கும். இந்த பெரிய பள்ளிவாசல்ல தொழுதோம்னா 27 மடங்கு நன்மை கிடைக்கும். அல்லாஹ் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு அந்தஸ்துகளை கூட்டி வைத்திருக்கிறான். அதே மாதிரி நாட்களிலே வாரத்தில் மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையை வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இரவுகளிலேயே சிறந்த இரவு லைலத்துல் கத்ர் வைத்திருக்கிறான். அதுவும் இந்த இரவு ஏன், இந்த லைலத்துல் கத்ரை ஏன் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னா, அல்லாஹ் இந்த இரவில் தான் குர்ஆனை இறக்கி இருக்கிறான் என்று சொன்னான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லாபங்களையும் நஷ்டங்களையும் நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த இரவை நாம் முழுமையாக அமலை கொண்டு நாம் செய்தால் லாபம் கிடைக்கும். இந்த இரவை நாம் எந்த அமல்களும் செய்யாமல் தூங்கியே இருந்தோம் அல்லது வீண் பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நஷ்டத்தை தான் நாம் பெற வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 அமல்களை கொண்டு சிறப்பிக்குங்கள் என்பதாக சொன்னார்கள். நிறைய அமல்களை நாம் சிறப்பிக்க வேண்டும் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரவுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுக்கு தான் நான் வந்தேன், இந்த விஷயத்தை சொல்லணும். நம்ம பாவம் மன்னிக்கப்படணுமா இல்லையா? நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நம்ம அமல்கள் உயர்த்தப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்ய வேண்டும், அதற்கு கூலி கிடைக்கணுமா இல்லையா? அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இரவுகளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லட்ச மக்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அவங்கள்ட்ட சில ஷரத்து இருக்குன்னு சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில ஷரத்துக்கள் இருக்கிறது, நிபந்தனைகள் இருக்கிறது, இந்த நிபந்தனைகளின் உட்பட்டவர்களுக்கு மன்னிக்கிறான்னு சொன்னாங்க. ஷிர்க் வைக்கிறவங்களுக்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
என்ன விஷயம் என்று சொன்னார்கள் என்று சொன்னா ஒரு 4 விஷயத்தை சொன்னாங்க. அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுட்டு உட்கார்ந்துறேன் நான். அதை மட்டும் கொஞ்சம் அமைதியா கேளுங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நல்ல ஹிதாயத்தை தரட்டும். முதுமினுல் ஹம்ர், யார் தொடர்படியாக மது குடிக்கிறார்களோ அவர்களின் பாவங்கள் இந்த இரவுல மன்னிக்கப்படாது. முதுமினுல் ஹம்ர், கம்பருடைய வகை நிறைய இருக்கு, குடிப்பதனுடைய வகைகள் நிறைய இருக்கு. ஒண்ணு மாத்திரையா இருக்கலாம், அல்லது டானிக்கா இருக்கலாம், அல்லது சிறப்பா இருக்கலாம், அல்லது அபீனா இருக்கலாம், அல்லது விஸ்கியா இருக்கலாம், அல்லது ரம்மா இருக்கலாம். என்ன அஜித் இதெல்லாம் சொல்றாருன்னா எல்லாமே வருது தானே, நமக்கு தெரியாதா? எல்லாமே இருக்கு, எல்லா வகைகளும் இருக்கிறது. எந்த வகையில் மனிதனுக்கு போதை தருமோ, சில பேர் பீரு சாப்பிடுறாங்க போதை தேராதுன்னு, ஆனா போதை தரும். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அந்த மதுவை தொடர்ந்து குடிக்கிறார்களோ இது போன்ற இரவுகளிலே மன்னிப்பு கிடையாது அவங்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டும் நம் சமுதாயத்தையும் நம் சகோதரர்களையும் நம் பிள்ளைகளையும் முஸ்லிம் சமுதாயத்தையும் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் துஆ செய்யுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது சொன்னாங்க ஆக்குல் வாலிதை, பெற்றவர்களை துன்புறுத்தக்கூடியவர்கள் அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பெற்றவரை துன்புறுத்துறதுன்னா என்னன்னு, அடிக்கிறது இல்ல, உதைக்கிறது இல்ல, அவங்கள விட்டுட்டு தனியா போயிடுறது இல்ல, அவங்கள துரத்திடுறது, வீட்டை விட்டு துரத்திடுறது, இதெல்லாம் பெரும் பாவம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆக்குல் வாலிதைன், பெற்றவர்களின் உள்ளத்தை நீங்கள் புண்படுத்தி விட்டால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பாருங்கள், லட்சமா சம்பாதிப்போம், நம்ம ஃபாரின்ல போய் லட்சமா சம்பாதிப்போம், தட்டனா 2 தட்டு தட்டினாலே 2 லட்சம் சம்பளம் எல்லாம் இருக்கும். ஆனால் அம்மாட்ட அவர்கிட்ட உறவு இருக்காது. அம்மா மனசுல அவருக்கு கஷ்டம் இருக்கும். என் புள்ள இப்படி போயிட்டானே, என்னை விட்டுட்டு போயிட்டானே என்று நினைத்தாலே போதும். அல்லாஹ்விடத்திலே பெற்றவர்களின் நினைப்பிலே ஏதாவது கோளாறுகளை உற்பத்தி செய்து விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் கேட்கின்ற துஆக்களுக்கு இடையில எந்த திரையும் இல்லை. பெற்றவர்களின் பொருத்தம் தான் ரப்பின் பொருத்தம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக்குல் வாலிதைன், பெற்றவர்களின் உள்ளங்களை புண்படுத்தியவர்கள் இந்த இரவுகளை அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஒருத்தர் அவர் என்ன செய்யறாரு, 5 நேரம் தொழுகிறாருங்க, எப்ப பார்த்தாலும் இமாமுக்கு பின்னாடி தான் தொழுகிறாரு. தொழுகட்டும், அவர் வருஷம் ஹஜ் செய்யறாரு, செய்யட்டும். ஆனால் அவர் ரமலான் மாசத்துல 10 நாள் ஏத்திகாஃப் இருக்கிறாரு, செய்யட்டும். ஆனால் எங்க இருக்கிறார் ஏத்திகாஃப்? ஹரம் ஷரீஃப்ல இருக்கிறாரு, மக்காவில் இருக்கிறாரு, 10 நாட்கள் மக்காவிலே ஏத்திகாஃப் இருக்கிறாரு. ஆனால் அவர் தாயின் உள்ளத்தை புண்படுத்தி விட்டார், எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. யோசித்து பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடனே நாம் என்ன செய்யும், பெற்றோரை போய் பார்க்கணும். அம்மா நீ என்ன மன்னிச்சிரு, நீ என்ன மன்னிக்கலன்னு சொன்னா இன்னைக்கு கூட ரப்பு என்ன மன்னிக்க மாட்டான் என்று போங்க. ஈகோ பார்க்காதீங்க. நம்ம பெத்த தாய் தான், நம்மளுக்கு பால் கொடுத்த தாய் தான், நம்மளை வளர்த்த பெற்றோர்கள் தான், நம்ம படிக்கணும்னு நிறைய கஷ்டப்பட்டவங்க தான், மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டவங்க பெற்றவர்கள். அவர்கள் மானங்களை எல்லாம் தியாகம் செய்தவர்கள், மரியாதையை தியாகம் செய்தவர்கள். ஆனால் தம் பிள்ளை நல்ல வரணும், அவன் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் என்று என்னை போன்று அவன் மூட்டை தூக்க கூடாது, என்னை விட அவன் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்த பெற்றோர்களை இன்னைக்கு உதைத்து தள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வீட்டுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க அன்னை இல்லம்னு. அன்னை இருப்பது எங்க இருக்கிறாங்க? அம்மா அனாதை இல்லத்துல இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டு பேர அன்னை இல்லன்னு வச்சுட்டாரு. ஆனால் அவருடைய அம்மாவை கொண்டு போய் அனாதை இல்லத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. இவருடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆக்குல் வாலிதைன், பெற்றவர்களை மனம் புண்படி நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார்கள். அபர்ருன் நாஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பேரை சொல்றேன் உங்களுக்கு, நான் 2 மனிதர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்னு சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அந்த மனிதர்கள்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாரிஸ் இப்னு நுஅமான். கூப்பிட்டாங்க, ஹாரிஸ் இப்னு நுஅமான், நீங்க சொர்க்கத்துல உட்கார்ந்து குர்ஆன் ஓதுற மாதிரி நான் பார்த்தேன், நீங்க சொர்க்கத்துல உட்கார்ந்து குர்ஆன் ஓதுற சவுண்ட கேட்டேன், என்ன அமல் செய்றீங்கன்னு கேட்டாங்க. சொன்ன, நான் நிறைய அமல் எதுவும் செய்யல, ஹஜ் செய்யல, உம்ரா செய்யல, தொழுவேன், எப்பயோ தொழுவேன், போவேன் வருவேன், ஆனால் நான் அந்த மாதிரி தொடர்ந்து அமல்களை செய்து சொர்க்கத்துக்கு போற அளவுக்கு அமல் செய்யல ரசூலே. அப்ப என்னப்பா செய்யற?
நான் வீட்டில் என்னுடைய வயசான ஒரு தாய் இருக்காங்க, அவங்க காலை அமைக்கி விடுவேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் எத்தனை பேர் நம் தாய்க்கு காலை அமைக்கி விட்டுருக்கிறோம்? மனசை தொட்டு பாருங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, சிலர்கள் தாய் இழந்ததற்கு பின்னால் தாயை பற்றி வருத்தப்படுவார்கள். இருக்கும் பொழுது எப்ப சாகுவேன்னு பார்ப்பாங்க, எப்ப போவ சின்ன காலியாகும் பார்ப்பாங்க. கண்ணியத்திற்குரியவர்கள், நீ எப்ப போவ? அது வரைக்கும் எனக்கு சொத்து வரமாட்டேன், நீ போனாதான் எனக்கு சொத்து கிடைக்கும் என்று சொல்லும் இன்றைய இளைஞர்கள், இளவுகள் இன்றைக்கு தாய்மார்களையும் பெற்றோர்களையும் எந்த அளவிற்கு அவர்கள் நிந்திக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாரிஸ் இப்னு நோமான், என்னங்க செஞ்சீங்க? அம்மாவுக்கு கால் அமைக்கி விட்டேன், அம்மாவுக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு விட்டேன், அம்மாவை சாப்பிடும் போது வாயுக்களை ஊட்டி விட்டேன், அம்மாவுக்கு பணிவிட செய்தேன். வேறு ஏதும் என்னுடைய காலங்களிலே வாழ்க்கையிலே நான் எதையுமே செய்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபர்ரன்னாஸ், மனிதர்களிலே சிறந்தவர் நீ என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது, பெற்றவர்களின் பொருத்தம் பெற்றாய், அல்லாஹ்வின் பொருத்தம் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த நபர் உஸ்மான் ரலியல்லாஹ். உஸ்மான் ரலியல்லாஹ் வரலாறுல சொல்லுவாங்க, நாயகமே, நான் வாழும் காலங்களிலே இஸ்லாத்திற்கு முன்னால் எப்படியோ இருந்து விட்டேன், இஸ்லாமானதிலிருந்து நான் என் தாயை நான் நிமிர்ந்தே பார்த்ததில்லை, குனிஞ்சுக்கிட்டே இருப்பேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஹ்ஃபில் ஜனாஹை, உங்களுடைய தோள் புஜத்தை பெற்றோருக்கு முன்னால் பணியுங்கள் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு நான் எப்ப என் உள்ளத்துல ஈமான ஏத்துனீங்களோ, நான் எப்பொழுது இஸ்லாத்துக்கு வந்தேனோ அதுக்கு பின்னால நான் என் தாயை நான் நிமிர்ந்து பார்த்ததில்லை, நிமிர்ந்து பார்ப்பது கூட என் தாயை நான் இழிவுபடுத்தியதாக ஆகிவிடுமோ என்று நான் நினைத்தேன் என்று சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹ் அவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? போருக்காக வேண்டி நிறைய தியாகம் செய்தவர்கள். மதீனாவிலே தண்ணீர் கஷ்டம் முஸ்லிம்களுக்கு, கிணறையே விலைக்கு வாங்கி கொடுத்தாங்க. பீர மஅமா என்று சொல்லக்கூடிய கிணறையே விலைக்கு வாங்கி கொடுத்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹ். அவங்க என்ன சொன்னாங்க? என் தாயை நான் நிமிர்ந்து பார்க்க மாட்டேன், என் தாய் பேசும்போது குனிந்து கொண்டு கேட்பேன். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க தாய்க்கு முன்னாடி எப்படி நிக்கிறாங்க, கால் மேல கால் போட்டு சேர்ல உட்கார்ந்து இருக்கிற அம்மா கீழே உட்கார்ந்து இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம கால் அம்மாவுடைய முகத்துக்கு நேரா நிற்கும். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெற்றோர்களின் மிளத்திலே நீங்கள் நல்லவர்களாக இருந்து கொள்ளுங்கள், அபர்ரன்னாஸ், மனிதர்களில் சிறந்தவர்கள் அவர்தான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தெரியும், வரலாறுகளை சொல்ல வரல, நான் அங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்ல வரேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்ன்றவங்க ஒரு நபி, அவங்களுக்கு மொத்தம் 12 பிள்ளைங்க, 12 பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்தான் அவங்களுக்கு. ஆனா அதுல 10 பேர் என்ன செஞ்சாங்க? ஒரு பிள்ளையை கொண்டு போய் கிணத்துல தள்ளிட்டாங்க. அவர் மேல பாசமா இருக்கிறார் பெற்றவர். யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் மீது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பாசமா இருக்கிறாங்க, அதனால கொண்டு போய் கிணத்துல தள்ளிட்டு அவர்கிட்ட இருந்து பாபாவை பிரிக்கணும்னு முடிவு பண்ணாங்க, உறவை முறிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவது விஷயத்தை பெருமானார் இதைத்தான் சொன்னார்கள், காத்தியுர் ரஹம், உறவுகளை முறித்தவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொன்னார்கள். உறவுகளை முறித்தவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொன்னார்கள். இன்னைக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைங்க, 10 பேர் சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் கிணத்துல தள்ளிட்டாங்க. கிணத்துல தள்ளிட்டு வாப்பாட்ட வந்து சட்டையை எடுத்துட்டு வராங்க, ஒரு ஆட்டை அறுத்து அதுல ரத்தத்துல முக்கி எடுத்துட்டு வராங்க, கொண்டு வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுக்குறாங்க சட்டைய. பாப்பா, யூசுப் மோத்தா போயிட்டாரு, ஓனாய் அடிச்சு சின்றுச்சு, இவ்வாறு ரத்தம் அப்படின்னு கொண்டு கொடுக்காங்க. பாப்பா அந்த சட்டையை வாங்கி ஓந்து பார்த்துட்டு, இது யூசுப்பின் ரத்தம் இல்லைன்னாங்க. இது யூசுப்பினுடைய ரத்தம் இல்லை, சட்டை கிளியல, நீங்க சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. 10 பிள்ளைகளும் பொய் என்று தெரிந்தாலும் ஒரு பிள்ளையை கொண்டு போய் கிணற்றிலே தள்ளியதால் அவர்கள் உறவை முடித்துக் கொள்ளவில்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யா புனைய கூப்பிட்டாங்க, என் சிறிய என்னுடைய அன்பான பிள்ளைகளே என்று கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு சொன்னார்களாம், நீங்க என்ன செஞ்சீங்களோ எனக்கு தெரியாது. அவங்க சொன்ன வார்த்தை என்னென்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஃபஸப்ருன் ஜமீல், நான் பொறுமையாக இருக்கிறேன், வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், நீங்க என்ன செஞ்சீங்கன்றது அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்விடத்தில் நான் விட்டு விட்டேன் என்று அவர்கள் மன்னித்தார்கள், மறந்தார்கள். தன் பிள்ளைகள் செய்த ஒரு துரோகம் தான், ஒரு பிள்ளையை கொண்டு போய் கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். துரோகமாக இருந்தாலும்
அந்த ஒரு பாவத்தை கொண்டு இன்னொரு பாவத்தை செய்யல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி இன்னொரு பாவம் நடந்துச்சு. என்னன்னா, புனியாமின் ஒரு தம்பி இருந்தாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடைசி தம்பி புனியாமின் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன செஞ்சாங்க, ஒரு நாட்டு அரசர் பிடிச்சு வச்சுக்கிட்டாரு, ஒரு திருடன் பிடிச்சிட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்கன்னு சொன்ன உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எப்படி இருந்தாலும் சரி, இன்னமா அஸ்கு வ பஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நினைத்து நினைத்து அவர்கள் தம் பிள்ளைகளை நினைத்து நினைத்து அழுது 2 கண்ணும் குருடா போச்சு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அதுக்கப்புறம் அல்லாஹ் பிள்ளைகளை கொடுத்தான், அவர்களுக்கு கண் பார்வை கொடுத்தான். அதெல்லாம் வரலாறுகள் இருக்கிறது. இதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, உறவுகளை முறிக்கவில்லை என்று சொன்னார்கள். ரமலான் மாதத்தில் உறவுகளை முறித்தவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அதிலேயும் லைலத்துல் கத்ர் இரவிலே உறவுகளை முறித்தவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அவர் செய்யற தப்பு செய்யட்டும், அது என்ன தப்பு செய்தாரோ அதுக்கு அல்லாஹ்விடத்தில் அவர் பதில் சொல்ல போறாரு. யார் யார் தவறு செய்கிறார்களோ அந்த தவறுகளை, அதற்குண்டான பதில்களை அவர்கள் கணக்கு கொடுத்து ஆக வேண்டும். ரப்பிட்ட, யார்கிட்ட இல்ல, நம்ம கேட்க வேண்டியது இல்ல. யார் தவறு செய்கிறார்களோ அந்த தவறுக்குண்டான கேள்வி கணக்குகளுக்கு நானாக இருந்தாலும், நானே இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் அதற்குண்டான பதில்களை சொல்லாமல் உள்ளே போக முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், வாழ்க்கையிலே எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் சொந்தங்களை சம்பாதிக்க வேண்டும், உறவுகளை முறித்து கொள்ளக்கூடாது, உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகள், அவர் அடிச்சு நம்ம துண்டு துண்டா வெட்டி போட்டா கூட உறவுகளை முறிக்க கூடாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தையும் சொன்னார்கள், குடும்பத்தில் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். குடும்பத்தில் நீங்க ஒற்றுமையா இல்லைன்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதற்கு தௌபாவுக்கு தடையாக இருப்பது உறவுகளை முறிப்பது என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவு, இந்த இரவை அஹ்யாஉல் லைல், இந்த இரவு முழுக்க ஹயாத்தாக்கணும். என்ன ஹயாத்தாக்கணும்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு குர்ஆன்களை ஓத வேண்டும், முடிந்த அளவிற்கு நஃபிலான வணக்கங்களை வணங்க வேண்டும், இல்லையா உட்கார்ந்து தஸ்பீஹாத்துகளை செய்து கொண்டிருக்க வேண்டும், பாவ மன்னிப்பையாவது கேட்டுக்கிட்டே இருக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இரவிற்கு மிக சிறப்பானது என்னவென்று சொன்னால், இந்த இரவிலே அதிகம் சொர்க்கத்தை கேளுங்கள், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 27 இரவை அல்லாஹ் மிக சிறப்பாக, இந்த இரவுகளிலே ஒற்றைப்படை இரவுகளை அல்லாஹ் சிறப்பானதாக ஆக்கி அருள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், நம்முடைய உறவுகளை ஒன்றுபடுத்த வேண்டும், சகோதரர்கள் எல்லாம் ஒன்றுவாக வேண்டும், சமுதாயத்திலே எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்மை போன்ற நம் சகோதரர்கள் பாலஸ்தீனத்திலே மிகவும் கடுமையாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 2-3 தினங்களுக்கு முன்னால் பார்க்குகின்ற நேரத்தை பள்ளிவாசலுக்குள்ளே குண்டு போடப்பட்டது. பள்ளிவாசலில் எல்லாம் சதைகளாகத்தான் இருக்கிறது, எல்லாம் தூள் தூளாக கிடக்கிறது. யோசித்து பாருங்கள், இங்க நம்ம எவ்வளவு கஞ்சி வேஸ்ட் பண்றோம், எவ்வளவு சாப்பாட்டை வேஸ்ட் பண்றோம். சாப்பாட்டுக்காக வேண்டி அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சகோதரர்கள். நோன்பு திறப்பதற்கு அங்கே முடியவில்லை. யோசித்து பாருங்கள், அவர்களுக்காக வேண்டி கையேந்துங்கள். ரப்பே, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீ மன்னித்து விடுவாயாக, அவர்களுக்கு நல்ல கூலியை கொடுத்து விடுவாயாக, அவர்களின் கஷ்டங்களை தீர்த்து விடுவாயாக, அவர்களின் மரணங்களை நீ பொறுத்துக் கொள்வாயாக, அவர்களை சுகதாக்களாக மாற்றி விடுவாயாக என்று நாம் கேட்பதுதான் ஒரு மனிதனுடைய உரிமை, ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டான ஒரு மனித உணர்வு என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதன், நம் சகோதரர்கள் யாராவது கஷ்டப்பட்டால் நெற்றியை சுருக்காதவன் மனிதன் இல்லை என்று சொன்னார்கள். அவனுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாலஸ்தீனத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் பெரியவர்களும் அவர்களுக்கு உண்டான எல்லா விதமான நலன்களையும் பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நற்கூலியை வழங்க வேண்டும் என்று இந்த இரவிலே மிக முக்கியமாக அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி வார்த்தைகளை முடித்து விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.